அருமையான மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய பெயர் பவுலின், என்னுடைய மனைவியின் பெயர் லிபலா. எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை உண்டு. அவளுடைய பெயர் ஜெசி சமந்தா. எங்களுடைய வாழ்க்கையில் முதல் 6 வருடங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ நாங்கள் ஹிமாச்சலில் மிஷன் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய பேரால் கேள்வி கேட்கப்பட்டோம். உங்களுடைய கடவுள் அதிசயத்தை பண்ணுகிறவர், அற்புதங்களை பண்ணுகிறவர் அப்படின்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறீங்களே, உங்களுக்கே குழந்தை இல்லையே அப்படிம்பாங்க. 2 மிஸ்கேரேஜ் ஆச்சு. அப்பவும் இதே கேள்வி தான் கேட்பாங்க. பட் தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சித்தம் வைத்திருப்பார் இல்லையா. பட் ஒரு சர்டன் ஏஜில் தேவன் அதிசயமாக எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதற்காக நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவளுக்கு சமந்தா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம் இல்லையா. சாமுவேலோட ஃபீமேல் வெர்ஷன், ஆக்ட்ரஸோட நேம் இல்லை, சமந்தா அப்படின்னு வச்சோம். ஸோ ஜெசி என்பது கிருபையை குறிக்கிறது. ஸோ அவர் கிருபையாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தையை தந்ததுனால ஜெசி சமந்தா அப்படின்னு பேர் வைத்தேன். சரி, நான் நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவன். ஒரு ஒரு சாதாரண ஒரு வாலிபன் எப்படி வாழணும்னு ஆசைப்படுவானோ அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவன். 2003 ஆண்டு இந்த சென்னை பகுதியில் ஜி கண்ட்ரிவைட் அப்படின்ற நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அவ்வளோ காசையும் என்னுடைய சிற்றின்பங்களுக்காக செலவழித்து அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அநேக பாவ பழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். சரியா, அந்த பாவங்களெல்லாம் நான் லிஸ்ட் போட விரும்பலை. ஏன் அப்படின்னாச்சுன்னா, நான் கடவுளுக்குள்ள வந்தப்புறம் என்னுடைய அண்ணன்மார் ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க. நம்ம சாட்சி சொல்லும்போது இளைய பிள்ளைகளுக்கு புதிய பாவத்தை கற்றுக் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ நான் அதை லிஸ்ட் போடவில்லை. பட் அநேக பாவ பழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. நினச்ச இடத்துக்கு போவேன், நினச்ச காரியங்களை செய்வேன். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் நான் போவேன். எவ்வளோ வேணாலும் கடன் வாங்குவேன், என் அப்பாவுடைய காசை திருடுவேன். எல்லாமே நான் செய்து அந்த பாவ பழக்க வழக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக, என்னை போல் ஒரு சந்தோஷமான மனுஷன் இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய நண்பர்களோடு கூட நல்லா உல்லாசமாக இருந்துட்டு பைக்கில் நாகர்கோவில் பகுதியை நோக்கி வந்து கொண்டு இருந்தேன். வரும்போது ஒரு நாய் வந்து என்னுடைய பைக்குக்கு குறுக்கா வந்துருச்சு. வந்த உடனே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அன்கான்சியஸாக இருந்தேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் நான் பிழைத்து கொண்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை, அவங்க அம்மாவுடைய முட்டை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராக் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா, எப்போல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அவங்க முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் 1% கூட அவங்களுக்கு தெரியாது, கெட்ட பழக்கங்கள் எதுவுமே தெரியாது. பட் நாங்கள் 3 பேருக்காகவும் எப்பவும் அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா, அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னு என்னுடைய தகப்பனுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஹைட்டாக இருப்பார். நான் கான்சியஸ் ஆன உடனே அவர் அழுதுகிட்டே உள்ள வராரு, என்னை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விதத்தில் எங்கள் அம்மா, இந்த பையன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இல்லையா. ஸோ இப்படி அப்படி எங்கள் அப்பா அழுதுகிட்டே வந்தோடனே என்னோடய மனசில் ஒரு சின்ன மாற்றம், ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன் என்ன செஞ்சுட்டாரு, அழுதுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பழக்கத்தை விட்டேன். சரியா, ஆனால் மற்ற விஷயங்கள் எதுவுமே விடவில்லை, அந்த பழக்கத்தை மட்டும் விட்டேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அம்மா இப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய ஹோம் சர்ச், நாகர்கோவில் ஹோம் சர்ச்சில் ஒரு யூத் லீடர் ஒருத்தர் உண்டு. அவர் வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய மீட்டிங்க்கு, யூத் எண்டவர் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டுட்டே இருப்பார். சரி, அப்போ தான் மொபைல்லாம் வந்த டைம். ஸோ மெசேஜ் அனுப்பி கூப்பிட்டுட்டே இருப்பார். பட் நான் அவரை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த பைபிள் மேலே அவ்வளோவா விருப்பம் இல்லை, கிறிஸ்தவர்கள் மேலும் அவ்வளோவான பற்று இல்லை. ஏன்னா இன்றைக்கி உள்ள ஜென்ஸிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை வெறுக்கிறீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நாளில் இதை சொல்லலாம், பயங்கரமான ஹிப்போக்ரைட்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசுகிறதும் அவருடைய செயலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ சொல்லலாம். ஏன்னா ஹிப்போக்ரைட்ஸ் ரொம்ப வெறுக்கிற கூட்டங்களில் அந்த ஜென்சிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். ஸோ அதனால் எனக்கு அந்த கிறிஸ்டியானிட்டினாலே ரொம்ப ஒன்றும் விருப்பம் இல்லை. பயங்கர கிரிட்டிக்கலாக நான் கேள்வி கேட்பது வழக்கம். பட் இப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு நாள் என் வீட்டு வாசலில் வந்துட்டுனார். எண்டவர் வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்கும் ஹோம் சர்ச்சில். கரெக்டாக 10:30 மணிக்கு என் வீட்டில் வந்து நிற்கிறாரு. நீ இன்னைக்கு வரலைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ இப்போ என்னடா செய்கிறதுன்ட்டு அப்புறம் அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் ஃபஸ்ட்டு டே அந்த மீட்டிங்கில் போய் இருந்தேன். ஸோ முதல் முறையாக பாவம் என்ற ஒரு வார்த்தை என்னுடைய காதில் விழுந்துச்சு. அது வரைக்கும் என்கிட்ட ஒரு என்ன இருந்துச்சுன்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சில காரியங்களை செய்கிறேன். அது யாரும் என்ன செய்யலை, ஹர்ட் பண்ணலை. இட்ஸ் ஒன்லி என்ன தானே செய்யுது, ஹர்ட் பண்ணுது. ஸோ என்ன பெரிய பாவம், அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த எனக்கு ஃபஸ்ட் டைமாக பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய காதில் போச்சு.
ஸோ ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்குள்ள காணப்பட்டது. ஒரு அந்த இடத்துல அந்த மீட்டிங்கில் சம்திங் ஐ காட் என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஸோ அதை தொடர்ந்து அந்த மீட்டிங்க்கு ரெகுலராக நான் போக ஆரம்பித்தேன். எல்லா சண்டையும் அவர் கூடாமலே போக ஆரம்பித்தேன். ஸ்லோவாக பாவத்தை குறித்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நிறைய நேரங்களில் பாவம் வந்து நான் விரும்பி பண்ணதாக இருக்காது. பாவம் முடித்த உடனே அது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, இந்த சனியனை நான் ஏன் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் எண்ணங்கள் வரும் இல்லையா? ஸோ நான் விரும்பாத பாவத்தை செய்கிற நான் ஏன் மரணத்தை சந்திக்க வேண்டும் இல்லையா? நான் விரும்பாத செய்கிற பாவத்தைக்காக நான் ஏன் மரண தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு பதில் கிடச்சிச்சு. அதனால தான் உன்னை படைத்த தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அனுப்பி கொடுத்தார். உன்னுடைய பாவத்திற்காக அவர் பலியாக தன் உயிரை கொடுத்தார் அப்படின்ற செய்தியை நான் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நான் கொடுத்தேன். அப்போ வந்து நான் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கில் நாகர்கோவிலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது எவ்ரிடே நான் என்னுடைய குவைட் டைம் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னாச்சுன்னா, உன்னுடைய பாவங்களில் லிஸ்ட் போட்டினா உன்னை எத்தனை பேர்ட அந்த ஊரில் மதிப்பாங்க? ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை இந்த இயேசு கிறிஸ்து தேடி வந்து, நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்து மீட்டு கொண்டாரே, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி எனக்குள்ள கேள்வி எழும்பிட்டே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு சண்டே கிளாஸ் போனதில்லை, பைபிள் தெரியாது, 1-to-1 இவாஞ்சலிசம் பண்ண தெரியாது, ஏதாவது ஒரு பைபிள்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்க தெரியாது. ஸோ நான் அவருக்காக என்னடா செய்ய முடியும் அப்படின்னு பயத்திலே நான் என்னை ஒதுங்கியே வைத்து கொண்டிருந்தேன். அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் என்னால் முடியல. ஸோ somehow ஐ ஷுட் கிவ் அப் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் வேலையை ரிசைன் பண்ணுறப்ப என்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஃபில் ஜாயின் பண்ணேன் ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில். ஜாயின் பண்ணிவிட்டு எம்ஃபில்ல முடித்தேன். எகெயின் அந்த கேள்வி வருது, என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பியும் செக்யூலர் கரியரில் போறியா இல்லைன்னா மினிஸ்ட்ரி போறியா அப்படின்ட்டு. எகெயின் எனக்கு இதே ப்ராப்ளம், எனக்கு ஒன்றுமே தெரியாதே பைபிளில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கடைசியில் ஒரு நாள் நான் யூஸ்வலி EU கேம்புக்கு வாலண்டியராக போவேன். அப்படி ஒரு நாள் போகும்போது நான் ஒரு 2 விஷயத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஒன்று பைபிள் ஸ்டடி, இன்னொன்று ஈவினிங் சந்தியா. அப்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த ஈவினிங் சந்தியா போய் உட்கார்ந்துருக்கும்போது அந்த அண்ணா வந்து அப்போஸ்தலர்கள் 20ஆவது அதிகாரத்தில் எஃபேசியன் சர்ச்சுக்கு பவுல் வந்து ஃபேர்வெல் கொடுக்குற அந்த ஸ்பீச்சில் இருந்து எடுக்கும்போது தேவன் என்னோடு கூட தெளிவாக பேசினார். ஸோ என்னுடைய வாழ்க்கையை முழு நேர ஊழியத்திற்காக அந்த நொடி பொழுதே கன்ஃபார்ம் பண்ணேன். அதற்கு பிறகு தேவன் என்ன செய்யலை, அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன அனுமதிக்கவில்லை. ஸோ அந்த பேர்டன் என்னை ஏவினதுனால இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷனில் 2011 நான் ஜாயின் பண்ணேன். 2012 என்னுடைய மனைவி லிபலா, அவங்க MCCயில் MSW முடிச்சுட்டு பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 1ல் டீச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான அழைப்பு இருந்ததுனால எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அவங்க அப்பா அப்போ UTC காலேஜில் க்ரீக் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. ஸோ திருமணமாகி நாங்கள் எந்த பீப்புள் குரூப்புக்காக ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது எந்த பீப்புள் குரூப்புக்காக நாங்கள் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின பீப்புள் குரூப் தான் இந்த டிபேட்டியன்ஸ் அப்படின்ற பீப்புள் குரூப் இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல டிபேட்டியன்ஸ். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒருவேளை நீங்கள் லயோலா காலேஜில் இல்லை MCCயில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கிளாஸ்மேட்டாக கூட அவங்க இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் என்ற அந்த பாரம் எங்களுக்கு கிடைத்ததுனால நான் என்னுடைய மனைவியுமாக இணைந்து இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக நாங்கள் தீர்மானித்தோம். இந்த மக்களை குறித்து நாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா? அவங்க இந்திய தேசத்திற்கு எதற்காக அகதிகளாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் தான். ஒன்று வந்து அவங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்காக, அடுத்தது அவங்களுடைய ரிலீஜியஸ் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக, மூன்றாவது அவருடைய தலைவரை காப்பாற்றுவதற்கு தலாய்லாமாவை காப்பாற்றுவதற்காக தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு அவர்கள் வந்தாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைன். இந்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 7th செஞ்சுரியிலேயே தே ஆர் இந்த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா? 7th செஞ்சுரியிலேயே ஜெர்மன்லேருந்து மிஷனரிஸ், நெஸ்டோரியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறு கூட்ட மிஷனரிஸ் வந்து அந்த மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்க, முதலாவது ஆரம்பித்தாங்க சரியா? அதற்கு ஒரு இந்திய தேசத்திலிருந்து சாது சுந்தர் சிங் ஐயா, நம்ம நிறைய பயோகிராஃபி படிச்சிருப்போம் இல்லையா? அவருக்கு பயோகிராஃபி, அவரு இந்தியாவிலேருந்து போனதில் ஒரு முக்கியமானால். அவருக்கு முன்னாடி கத்தர் சிங் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனிதன் அந்த பகுதியில் ஊழியம் செஞ்சுருக்காங்க. அந்த கத்தர் சிங்க்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் அவர்கள படிச்சிருக்கலாம். என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, அவர் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அவர் எச்சரிக்கப்படுறார். ஆனால் அவர் அந்த எச்சரிப்பையை மீறி என்ன செய்கிறார், வைராக்கியமாக அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை பேசிகிட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சி யாக்கோட ஸ்கின்ல அவரை சுற்றி வெயிலில் தூக்கி போட்டாங்க இல்லையா? ஸோ ஸ்கின்னை வெயிலில் தூக்கி போட்டால் என்ன ஆகும், சுருங்கும் இல்லையா? ஸோ அதை சுருங்கி அவருடைய எலும்புகளை நொறுக்கி அவர் அங்கு மரித்து போனார். அவருக்கு பிறகுதான் சாது சுந்தர் சிங் ஐயா அந்த பகுதிக்கு ஊழியக்காரராக போனார். அவருக்கும் என்ன ஆனதுன்னு நமக்கு தெரியாது, அவருடைய 3rd ஜார்னின்னு நினைக்கிறேன். அதில் என்ன ஆனதுன்னு நமக்கு தெரியாது. இந்த சாது சுந்தர் சிங் ஐயா இந்த மக்கள் கூட்டத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்கிறார்,
என்ன சொல்றாருன்னா, இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவது யாருடைய கடமை என்றால் உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையும். அதாவது இந்திய கிறிஸ்தவர்களுடைய கடமை அவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்வது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லும்போது டிபேட்டியன்ஸ் யாரும் இங்கே அகதிகளாக என்ன செய்யல வரல, சரியா? அதன் பிறகு அவங்க அகதிகளாக வர்றாங்க. 39 செட்டில்மெண்ட்ஸில் இந்தியாவில் இருக்காங்க, சரியா? மேஜர் செட்டில்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹோசூர் மைசூர் பக்கத்தில் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டில் இருக்காங்க, பைலகுப்பை அப்படின்னு சொல்கிற இடத்துல. நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற வழியில் அந்த வீரப்பன் இருந்த அந்த காட்டுக்குள்ளே கொல்லிகள் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, சரியா? ஸோ அவர் எவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை இன்று எவ்வளோ மெய்யாக இருக்குல்ல. நம்மளை சுற்றி தான் அவங்க இருக்கிறாங்க. நீ ஒவ்வொரு டிசம்பரும் கன்னியாகுமரி, மதுரை அமெரிக்கன் காலேஜ், கொடைக்கானல் இந்த பகுதியிலலாம் போனீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்க்க முடியும். அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். எங்கெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் என்ன செய்ய முடியும், அவங்கள பார்க்க முடியும். ஸோ தலைலாமா அவருடைய தலைவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிபேட்டியன்ஸ் நம்ம புக்கில் படிச்சிருப்போம், பௌத்த மதம் இல்லையா? அந்த நம்ம புக்கில் படித்த பௌத்த மதம் அல்ல, இவங்க வந்து டாண்ட்ரிக் புத்திசத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எங்களுடைய ஒரு க்ளோஸ் கான்டாக்ட். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க வருவாங்க. அந்த கீழே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நன், சரியா? அவங்க தலையில் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? கேன் யூ கெஸ் என்னது அப்படின்னு? தலையிலேருந்து ஏதாவது புகை வருதா? வருது இல்லையா? கற்பூரம் மாதிரி ஒரு காரியத்தை வச்சுட்டு அதில் தீயை கொளுத்திட்டு தே ஹாவ் டு சாண்ட் த மந்திரா. அவங்க மந்திரத்தை சாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு அவங்க இங்கிலீஷ் படிக்க வந்ததுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சான். ஸோ அவங்க தலைமை குரு வந்து இந்த காரியத்தை நீ செஞ்சினா தீட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இமேஜின் மணிக்கூர் கணக்காக இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு தே ஹாவ் டு சாண்ட் த மந்திரா. அந்த நன் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனாங்க இல்லையா? ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின் தேர் பிலீஃப். எவ்வளோ மூட பழக்கங்கள் இருக்காங்களே, எவ்வளோ இருக்கும் அந்த பெயின், ரைட்? அந்த மொட்டத்தில் ரைட் முடியல. ஸோ அப்படி தான் அவங்களுடைய நம்பிக்கை வந்து காணப்படுகிறது. ஸோ நற்கிரியைகளில் நம்பிக்கை உள்ளவங்க. இந்த கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ரெஃப்யூஜிஸ் குரூப் இந்தியாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 9 11 மறந்துட்டேன். அதில் ரொம்ப ரிச்சான பீப்புள் குரூப் இவங்க தான், சரியா? நீங்கள் நம்ம ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸை போய் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப புவராக இருப்பாங்க, ஒரு வேளை ஹட்டில் இருப்பாங்க, இல்லைனா சின்ன வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டில் இருப்பாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, தேர் வெரி ரிச், சரியா? அவங்க யூத்துட்டெல்லாம் அவங்க கையில் கூடிய கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா சாம்சங்னா எஸ் சீரீஸ் தான் இருக்கும். ஆப்பிள் ஃபோனில் அப்டேட்டட் மொபைல் வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ரிச்சான பீப்புள், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட்ஸ் உண்டு, நல்ல செல்ஃப் சஃபிஷியன்ட் பீப்புள் குரூப், சரியா? அவங்களுக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு, 82 ஸ்கூல்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக, சரி? அந்த கம்யூனிட்டிக்கு. ஸோ நாங்கள் லாங்குவேஜ் படிப்பதற்காக ஒரு இன்ஸ்டியூட் போவோம், சரியா? டிபேட்டியனுக்குன்னு ஒரு சின்ன இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே போய் படிக்கும்போது அங்குள்ள ஒரு வாத்தியார் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, யூ கிறிஸ்டின்ஸால் என்ன செய்ய முடியாது, எங்களை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, we have enough. நீங்கள் வந்து புதுசாக ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ கட்டி என்ன செய்ய முடியாது, எங்களை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு எங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணார். அந்த அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட் உள்ள பீப்புள் குரூப். ஸோ இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் எப்படி ஊழியம் செய்வோம்னா, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி தான் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். இப்படி தரம்ஷாலா பகுதியில் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது எவ்ரி இயர் 2016 லடாக்கில் இண்டோ சைனா பார்டரில் இருக்கக்கூடிய சம் நொமேட்ஸ் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு டீமாக போய் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பது வழக்கம். அவங்க கூட அவங்க டென்ட்டில் தங்கி அவங்க தர சாப்பாடை சாப்பிட்டு அவங்க கூட இருந்தே நாங்கள் என்ன செய்யணும், ரிலீஜியஸ் நம்மளுடைய நம்பிக்கை அவர்கள்ட்ட சொல்லி நாங்கள் சுவிசேஷத்தை அவர்கள்ட்ட சொல்லுவது எங்களுடைய வழக்கம். ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் பீப்புள், சரியா? நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஃபுட்டு தருவாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க பாப்போம். நம்மளை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஃபுட்டு நமக்கு தருவாங்க, சரியா? யாக்கோட ரா மீட், சரியா? நம்மளை மாதிரி உப்பு கண்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா வெயிலில் வச்சு காய வச்சுருப்பாங்க, அதை வந்து அப்படியே கொடுப்பாங்க, குக்கெலாம் பண்ண மாட்டாங்க. வி ஹாவ் டு ஈட் தட், சரியா? ஸோ அப்போ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா தேர் அக்செப்டட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் பை காட்ஸ் கிரேஸ் வி அடாப்டட் தட் கல்ச்சர். வென் எவர் தே கிவ் நாங்கள் ஹாப்பியாக அதை சாப்பிட படிச்சுக்கிட்டோம். ஸோ இப்படி அவங்க கூட இருந்து இது பண்ணுவோம். ஸோ இப்படி நாங்கள் தரம்சாலாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பேர்டன், அந்த பகுதியில் எங்களுக்கு எந்த ஃப்ரூட்டுமே இல்லை, ஒரே ஒரு ஃப்ரூட் வந்து அவங்களும் பேக் ஸ்லைட் ஆகிட்டாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு பாரம். அந்த தரம்சாலா பகுதியில் கிட்டத்தட்ட 23 மிஷினரிஸ் இருந்தாங்க, சரியா? கொரியாவில் இருந்திருந்தாங்க, அமெரிக்காவில் இருந்திருந்தாங்க, நார்த் ஈஸ்டில் இருந்திருந்தாங்க, கேரளாவில் இருந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு பாரம். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் லடாக் போயிட்டு வரும்போது அங்கே எந்த மிஷினரியுமே நாங்கள் பார்த்ததில்லை, சரியா? ஸோ நம்ம ஏன் லடாக்குக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஸோ தேவன் எங்களுக்கு லடாக் போகிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஸோ நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா,
மொரேவியன் மிஷன் ஸ்கூல் 130 இயர்ஸ்க்கு முன்னாடி மொரேவியன் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து வந்த மிஷினரிஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல். ஸோ என்னுடைய மனைவிக்கு வந்து டீச்சிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அவள் என்ன செஞ்சா அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் மிஷினரின்ற அடையாளத்தில் இருக்க முடியாது என்பதற்காக அவள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டா. நான் வந்து ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு நாங்கள் மூவ் பண்ணி போனோம். ஸோ இந்த ஸ்கூலில் எங்களை அனுமதித்தார்கள் அங்கே ஒர்க் பண்ணுவதற்கு. ஸோ பிரின்சிபல் நோஸ் நாங்கள் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஜீசஸ் பற்றி பேசக்கூடாது, சரியா? கடவுள் பற்றி பேசக்கூடாதுன்றது தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். யாரால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல்? மிஷினரிஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல், மொரேவியன் மிஷன் ஸ்கூல், சரியா? சரி, பரவாயில்ல, காட் வில் யூஸ் அஸ் அப்படின்ற நம்பிக்கையில் வி வென்ட் ஜாயின் பண்ணி நாங்கள் அங்கே அழகாக ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்தோம். டிபெடியன் நோமேட்ஸ் அவங்க வந்து லேயில் இல்லை, அவங்க லேயிலேருந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ்க்கு அவையில் இருக்காங்க. நம்ம அவங்க இடத்துலலாம் தங்க முடியாது, சரியா? ஒவ்வொருத்தரும் நம்ம அங்கே போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டு தான் நம்ம போகணும். ஸோ நாங்கள் போயிட்டு நாங்கள் வந்துட்டு இருப்போம், சரியா? ஸோ இந்த மக்களுக்கு சந்திக்க போக ஒவ்வொரு முறையும் நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு சில காரியங்கள் அவங்களுடைய தேவைகளை நாங்கள் வாங்கிட்டு போவோம். பேராஷூட், யூஸ்டு பேராஷூட்ஸ் வந்து டெல்லியில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட நாங்கள் என்ன செய்வோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, வின்டர் டைமில் ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும்போது அவங்க கர்ட்டில் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போவோம், இந்த மாதிரி லைட்ஸ் வாங்கிட்டு போவோம். ஸோ அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட வெஜிடபிளே எதுனா பொட்டேட்டோ தான் அவங்களோட வெஜிடபிள். ஸோ அதனால் அவங்களுக்கு அதோடைய அவேர்னஸ் கொடுத்து நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் வாங்கி போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அவங்களுடைய கிராமங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு முறை போகும்போது நாங்கள் அவங்க கூட இப்படிலாம் கிஃப்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எதற்காக இதை கொடுக்குறோன்றதை தெளிவாக சொல்லுவோம். தேவனுடைய அன்பு, தேவன் நமக்காக என்ன செய்தார் அப்படின்றத அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவது மூலமாக நாங்கள் தேவனுடைய நற்செய்தியை என்ன செய்வோம், அவர்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதில் எங்களுடைய ஒரு கான்டாக்டோட வீடு, சரியா? இதில் நாங்கள் இன்வைட் பண்ணப்பட்டோம். யூசி எங்கள் முன்னாடி இருக்கிறது என்னது? ஒரு பேக்கரியே உட்கார்ந்துருக்குல்ல. ஸோ இது எங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட பலகாரங்கள். ஸோ இந்த டிபேட்டியன்ஸ் வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னாச்சுன்னா என்ன ஆனாலும் வெறும் வயிற்றில் திரும்பி போயிடக்கூடாது அப்படின்னு நம்பக்கூடியவங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா அது அவங்களுக்கு சாபமாக மாறிடும். அது மாதிரி பட்டர் டீ கொடுப்பாங்க, நம்ம குடிச்சிட்டு 2 மடக்கு குடிச்சிட்டு நம்ம கீழே வச்சோடனே வந்து திரும்ப ஊற்றுவாங்க. நம்ம எப்போ அந்த கப்புக்கு மேலே கை வைக்கிறோமோ அப்போ தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும். அப்போ அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை உடையவர்கள், சரியா? ஸோ நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்படி நாங்கள் நிறைய ஆண்டுகள் ஊழியம் செய்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள், 2016 நாங்கள் ஆரம்பித்தோம். 8 ஆண்டுகள் கழித்து 2024 தான் முதல் முறையாக ஜீசஸ் மூவியை அவங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண முடிஞ்சு, அவங்க லாங்குவேஜ்லேயே ஸ்க்ரீன் பண்ண முடிஞ்சு. சரி, ஒரு ஹோல் வில்லேஜை கேதர் பண்ணி இது அவங்களுடைய கம்யூனிட்டி ஹால், அங்கே வச்சு நாங்கள் வந்து இந்த மூவியை காட்டணும், சரியா? ஸோ இது லாஸ்ட் இயர் நாங்கள் போகும்போது கிரியேஷன் டு கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 20 மினிட்ஸில் வந்து கிரியேஷன்லேருந்து கிரைஸ்டோட ரிசரக்ஷன் வரைக்கும் மூவியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை காட்டி நாங்கள் இதனுடைய நற்செய்தியை லாஸ்ட் இயர் சொன்னோம். ஸோ அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் வச்சு டியூஷன் எடுப்போம். இது என்னுடைய மனைவி. ஸோ மொரேவியன் மிஷன் ஸ்கூல் நான் சொன்னேன்ல, அந்த ஸ்கூலில் எங்களுக்கு ஒருவேளை அனுமதி இல்லை என்றாலும் பை காட்ஸ் கிரேஸ் என் மனைவி வந்து ஆக்சுவலி லிட்ரேச்சர், ஆனால் அவளை வந்து எஸ்எஸ்டி தான் எடுக்க சொன்னாங்க. ஸோ எஸ்எஸ்டி அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தனால சி யூஸ் டு கெட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் காஸ்பல். ஏன்னா ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது நிறைய விஷயத்தை அழகாக லிங்க் பண்ணுவோம் பைபிளோட. ஸோ அதனால தேவன் நிறைய கான்டாக்ட்ஸ் எங்களுக்கு என்ன செஞ்சார்னா தந்தார். நீங்கள் ஒருவேளை எல்லாருமே ப்ரொஃபஷனலாக இது செக்குலர் கெரியரில் தான் இருப்பீங்க. ஸோ வி ஆல் கேன் யூஸ் சச் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? எப்போல்லாம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ வி கேன் யூஸ் தட். ஸோ அப்படி அவளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வச்சுருந்தா. ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சுவிசேஷன் சொல்லிடுவா. ஸோ இப்படி நாங்கள் பண்ணும்போது நியூ வில்லேஜஸை நாங்கள் எப்படி சந்திப்போம் அப்படின்னாச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காரில் எங்களுடைய ஓன் டென்ட்ஸு, சின்ன ஒரு கேஸ் ஸ்டவ், பாத்திரங்கள், கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா கிளம்பி போவோம். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம். போயிட்டு கிராமங்களில் போய் நாங்கள் என்ன செய்வோம்னா கேட்போம் அவங்கள்ட்ட, நாங்கள் உங்கள் கிராமத்தில் தங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன்னா ரொம்ப இன்டீரியரான ஏரியா இருக்கிறதுனால நிறைய பேர் அலோவ் பண்ணுவாங்க, நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணலன்னா நாங்களே எங்களுடைய ஓன் டென்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு நாங்களே குக் பண்ணி சாப்பிடுவோம். எங்களுடைய குழந்தை சின்ன குழந்தைனால அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களாம் ஈஸியாக விளையாட வருவாங்க. ஸோ அதன் மூலமாக நாங்கள் நியூ கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணி நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஊழியத்தை அங்கே தொடர்வது வழக்கம். ஸோ இப்படி தேவனுடைய கிருபையினால் நல்ல மினிஸ்ட்ரி அங்கே வளர்ந்துச்சு, நிறைய ஓப்பன் டோர்ஸ் வந்துச்சு. அவங்களுடைய ஸ்கூல்ஸ், டிபேட்டியன் ஸ்கூல்ஸில்
24ல் வி வர் ஏபிள் டு ஒரு ஸ்கூலில் நாங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. சரியா, அவங்களோட ஸ்கூலில் போய் நாங்கள் உங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நாங்கள் கேட்டோன்னே அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அவங்க மொழியிலே அவங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து நல்ல ஸ்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து நல்லா அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது மொரேவியன் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தப்படல. சரியா, பட் தேவனுடைய கிருபையினால் என்னுடைய மனைவி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது தே அலௌடு. ஸோ நாங்களே டெக்கரேட் பண்ணி அவங்கள சின்ன பிள்ளைங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி, இது நடுவில் இருக்கிறது என்னுடைய மகா, இவங்கெல்லாம் அவங்க கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் வச்சு அழகாக 600 பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களே என்ன செஞ்சாங்கன்னா சுவிசேஷத்தை அழகாக சொன்னார்கள். ஸோ இப்படி நல்லா போயிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சவொன்னு ஒரு இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து என்னுடைய மனைவியை ஹக் பண்ணி அழுதுட்டு, சி டிட்ன்ட் அக்செப்ட் கிரைஸ்ட் பட் சம்திங் சேஞ்ச் சி சா, ஸோ சி கிரைட் அண்ட் சி லெஃப்ட். ஸோ இப்படி நல்லா ஊழியம் போயிட்டு இருந்துச்சு. இது நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் எப்படி ஊழியம் செய்வோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு 2 minutes வீடியோ தான். சிஸ்டர் கேன் யூ கிளிக் இன் அந்த உள்ள கிளிக் பண்ணுங்க. சாரி, அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியல. ஸோ நாங்கள் எப்படி அந்த கிராமத்தில் ஊழியம் செய்வோம் அப்படின்றத அந்த வீடியோவில் இருக்குது. நாங்கள் சரி, நான் ஆல்ரெடி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சுன்னா அதை லேட்டர் அதை என்ன செய்யலாம், நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க, நோ ப்ராப்ளம். ப்ளே பண்ணுறீங்களா? ஓகே. ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இது ராஜ்சுந்தர் அப்படின்ற ஒரு வில்லேஜ். ஆடியோ கனெக்ட் பண்ண. ஓகே.
ஆண்டவரின் அளவற்ற கிருபையால் அங்கேயே சென்று அவர்களை சந்தித்தோம். இவ்வருடமும் அவர்களோடு தேவ பணி செய்தது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. இயேசுவின் அன்பை பகிர்ந்தளிக்க சில சமூக சேவைகள் செய்தோம். அவர்களோடு தங்கி அவர்கள் உணவை உட்கொண்டு நாடு முழுவதும் அன்போடு அவர்கள் நேரம் செலவழித்து இயேசுவின் இணையற்ற அன்பை வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் பகிர்ந்தளித்தோம். ஆண்டவரின் கிருபையால் இவ்வாண்டு 3 குடியிருப்புகளை சேர்ந்த 90க்கும் அதிகமானோர் ஒரே இடத்துக்கு வந்து தேவ அன்பை அனுபவித்து சென்றனர். இப்பகுதியில் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் பல. இப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 4930 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. எனவே ஆக்சிஜன் அளவு மிக குறைவாகவே காணப்படும். இதனால் வரும் உணவு காற்றுகளால் நாம் போன்ற வெளி மக்கள் அங்கு செல்வது எளிதான காரணம் அல்ல. மலை சூழ்ந்த இப்பகுதியில் எந்த கடையும் இல்லை. எந்த ஒரு பொருளும் வாங்குவதற்கு 150 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். எந்தவித தொலைத்தொடர்பு வசதியும் கிடையாது. இவைகள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகள் முன் இவர்களின் பாவத்துக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் அன்பினால் இவர்கள் இதயம் தாழ்வும் இன்னும் வளர்க்கவில்லை. எங்களை ஏற்றுக்கொண்டனர், ஆனால் நாங்கள் சின்ன சென்ற இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இப்படி கடினமாக ஊழியம் செய்து கடந்த ஆண்டு வந்து 3 ஸ்கூல்ஸில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி பெற்று வைத்திருந்தோம். ஸோ அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா நவம்பரில் எல்லா ஸ்கூலும் அங்கே க்ளோஸ் ஆகிடும். 3 மந்த்ஸ் வந்து வின்டர் ஹாலிடே விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சடனாக ஒரு நாள் என்னுடைய மனைவி இடுப்புக்கு கீழே ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ நாங்கள் ஏதோ அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் பிளட் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி தான் அங்கே வந்து பெரிய ப்ராப்ளம். நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணி பிஜேபியோட ஆஃபீஸ் எல்லாம் கொளுத்தி பயங்கர ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு 4 நாள் ரிப்போர்ட் கிடைக்கல. பட் பை காட்ஸ் கிரேஸ் அசோக் குமார்னு ஒரு டாக்டர் இல்லையா, ஜெம்ஸில் முன்னாடி ஒர்க் பண்ணவர், அவர் மூலமாக ஒரு சில ப்ரிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு கிடச்சி நாங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 4 டேஸ்க்கு பிறகு அவளுடைய பிளட் நார்மலாக இருந்துச்சு, ஹீமோக்ளோபின் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் பிளேட்லெட் வந்து 6.30 lakhஸாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. த சேம் டைம் அவளுடைய காஃப் மசிலும் மூவ் ஆகலை. ஸோ எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ அப்போ டாக்டர்ஸ் அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக ஃபர்தர் கன்சல்டிங் போய் தான் ஆகணும், பெரிய ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரோம். டெல்லி வரைக்கும் கிந்தி நடந்துட்டு இருந்தவா டெல்லியில் வந்து நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ வீல் சேரில் தான் கொண்டு வந்து சிஎம்சி வெள்ளூரில் அட்மிட் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் ரெக்கவரி ஆகி வந்துட்டா. அப்புறம் நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிளேட்லெட் வந்து திரும்பியும் கீழே இறங்கவே இல்லை. ஸோ ஹெச்பி நல்லா இருக்குது, பட் பிளேட்லெட் ஜாஸ்தியாக இருக்குது. அவளோட அயன் வந்து ஒரு குழந்தையை விட கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஐஜிஏ வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லலை, பட் இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எழுதிட்டாங்க, தே கேனாட் கோ பேக் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே ஹை ஆல்டிடியூட் லெஸ் ஆக்சிஜன் இருக்கிறதுனால தே கேனாட் சர்வே, ஏதாவது ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களோட பர்சனல் ப்ரேயர் நாங்கள் மார்ச் வரைக்கும் இருந்துட்டு நம்ம மார்ச்சில் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி போயிடலாம் அப்படின்றதான் எங்களுடைய பிளானாக இருந்துச்சு. ஸோ இப்படி நிறைய இடங்களில் டோர் ஓப்பனாக இருக்குது. ஜஸ்ட் சி இந்த ஸ்டேட்மெண்ட், எங்களுடைய பார்வையில் அது எவ்வளோ உண்மையாக இருந்துச்சு தெரியுமா? தெய்வன் சொல்கிறாரு இல்லையா, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். இட் இஸ் லிட்ரலி எங்களுடைய ஐயில் உண்மையாகவே அது இருக்கு. தேர் வேர் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் அஸ். எங்களால் என்ன செய்ய முடியலை. அதுலேயும் நாங்கள் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தோம். என்னுடைய மனைவியை மட்டும் விட்டு நான் என்னுடைய மகளும் அக்டோபர் மந்த் என்ன செஞ்சிடலாம், அவளுக்கு அக்டோபர் மந்த் ஃபைனல் எக்ஸாம். ஸோ அவளை எழுத வச்சுட்டு அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மட்டுமா முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் எகெயின் ஒரு நாள் எதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகிற அந்த பிளேட்லெட் வந்து எகெயின் 7.4 lakhஸை கூட்டிட்டு. ஸோ லிட்ரலி எங்களுக்கு வந்து அது சமாதானம் இல்லை அங்கே இருக்கிறதுக்காக. ஸோ ஐ ஹேட் டு கிவ் அப் அண்ட் வி கேம் பேக். சரியா? ஸோ இந்த வசனம் வந்து அவ்வளோ உண்மையான ஒரு வசனம். எல்லா இடங்களிலும் திறந்த வாசல்கள் இருக்கிறது, ஆனால் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. எங்களுடைய பணியை தொடருவதற்கு அங்கே யாருமே இல்லை. அந்த ஸ்கூலில் இருந்தவங்க சொல்கிறாங்க, வேறு யார் இருந்தாலும் நீங்கள் அனுப்பிவிடுங்க, நாங்கள் எங்கள் ஸ்கூலில் என்ன செய்கிறோம், டீச்சர் போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. பட் தெர் ஆர் நோ படி டு கோ. இல்லை, வி ஹாவ் வெரி டேலண்டட் யூத் இன் அவர் சர்ச், பட் நோ படி என்னது அவங்களுக்கு வில்லிங் இல்லவே இல்லைல்ல. ஏன்னா
இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் போதுமானது அப்படிங்கிறோம். ஒரு ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி மிஷினரிஸ் அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா, நம்ம இன்னைக்கு இவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுள் ஏரியாவில் உட்காந்துருந்து தேவனுடைய வார்த்தை இவ்வளோ அழகாக கேட்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? கிடைக்காது இல்லையா? ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ப்ரேயரில் இந்த பீப்புள் குரூப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகள் நிறைய மிஷினரிஸோட பயோகிராஃபியை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அம்மாவோட பர்சனல் ப்ரேயர் அதற்கு காரணமாக இருந்திருக்கும். அவங்க வெளியே சொல்லாமலே என் பிள்ளை என்ன செஞ்சிடணும், எப்படியாவது பாஸ்டராவோ இல்லை மிஷினரியாவோ போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு தான் இன்றைக்கி நிறைய மிஷினரிஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மிஷினரிஸ் 0. ஆனால் லைம் லைட் மினிஸ்ட்ரிக்கு plenty ஆஃப் பீப்புள் வருவாங்க. சரியா? தே கேன் ஏசி ரூமில் நின்றுட்டு கையை அசைச்சு தே கேன் ஒர்ஷிப் அ லார்ட். சரியா? மாயமாலமாக ஒர்ஷிப் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் திஸ் பீப்புள் குரூப். இதே மாதிரி நிறைய பீப்புள் குரூப் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக அவங்க உண்மையான வாஞ்சையா இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு விதத்தில் தேடிட்டு இருக்கலாம் ஹூ இஸ் ரியல் காட் அப்படின்ட்டு. சரியா? இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் இன்னொரு பாடலை பாடுவார்கள். நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்கலாம். சரி.